இப்போ ஒரு கோவிலுக்கு போகணும், இந்த கோவிலுடைய சிற்ப வழிபாடு நத்திங் கேன் மேட்ச். ஸ்ரீவைகுண்டம்னு பேர் இருக்கு விதேசத்துக்கு. இந்த ஸ்ரீவைகுண்டம் கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே ரைட் ஹேண்ட் சைடு ஒரு மண்டபம், நீங்க கட்டாயம் போய் சேவிக்கணும். அங்க ராமன் சுக்ரீவனுக்கு அனுகிரகம் இல்லை, இப்படியே கைப்பிடிச்சிருப்பார். கல்லுல ஏதோ நீங்க ஒரு மாவுல வீடு பண்ணிருக்காங்க, கல் கிரனைட்ல இந்த சிற்பம் பண்ணிருக்காரு. கிரனைட்ல இவ்வளவு இமோஷன் காமிக்க முடியுமா? அந்த சிற்பியெல்லாம் இருந்தா தங்கத்துல கடா பண்ணி போகணும், அவ்வளவு அழகு தெரியுமோ. அதுக்கு கீழே ஒரு சின்ன காணல் இவ்வளவுதான் நான் சொல்றேன். அந்த மண்டபத்தை போய் பார்த்தீங்கன்னா ஒரு வேடுவன் ஒரு பன்றிக்கூட்டியை வேட்டையாடி அதை முதுகில் சுமப்பதும், இன்னும் அவனுடைய பத்னி அதை கூடையை எடுத்து போடுவோம். அந்த குட்டி கூடையில கல்ல செய்யப்பட்ட வேலைப்பாடு, அவளுக்கு கூந்தல்ல செய்யப்பட்ட அந்த சிக்கை அலங்காரம், இந்த கிரீன் ஸ்ட்ரிங்ஸ் மேட்சிங்ஸ் எல்லாம் ஒரு தடவை போய் நம்ம போட்டோ எடுத்து எப்படி எல்லாம் சிக்கை அலங்காரம் பண்ணிக்கணும்னு நீங்க அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். இந்த ஸ்ரீவைகுண்டம் அகலாத எண்கள். அந்த இடத்துல பெருமாளுக்கு ஸ்ரீ வைகுண்டநாதன் கள்ளப்பிரான் பேரு, தாயாருக்கு வைகுண்டவல்லி நாச்சியார். இந்த பெருமாளுடைய மூலவர்கள் இந்த இடத்துல கப்போலத்துல சிபுக்கத்துல ஒரு சின்ன தழுவு தெரியும். தழுவு இருந்துட்டா விக்கிரகத்தை மாற்ற வேண்டாம். ஏன்னா இது உடஞ்சி தழுவு வரல. இந்த பெருமாளை அழகாக செலுத்திய பிறகு அந்த செலுத்தினவர் பார்த்தாங்க, இவ்வளவு அழகா செலுத்துவோமே, எவ்வளவு கொழுகுலும் இருக்க பெருமாள் கிள்ளுட்டாங்க. கிள்ளும் போது ஏற்பட்ட அந்த ஸ்காரான பெருமாள் அந்த கழுமா அவ்வளவு அழகா இருக்கிற பெருமாள். இன்னொன்னு சித்திரை மாசத்துல 6ஆம் நாள், ஐப்பசி மாதத்தில் 6ஆம் நாள் சூரியனுடைய கிரணங்கள் 260 அடி தாண்டி கர்ப்பகிரகத்துல பெருமாள் திருவடியில் படும். எப்படி அவளுக்கெல்லாம் அந்த அஸ்ட்ரோனாமிக்கல் டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கு, எவ்வளவு அழகா ஆங்கிள் யோசிச்சிருக்கா சூரியனுடைய கிரணங்கள் பட வேண்டும் என்பது. இந்த பிரளய காலத்துல சோமகாசுரன் ஒரு அசுரன் பிரம்மா கிட்டே ஞானத்தை பறித்து விட்டான். அந்த ஞானத்தை பிரம்மா தேடி வர இங்கே கிடைக்கல. அப்போ ஒரு பெண் ஆண் 2 பேரை சிருஷ்டி பண்ணார். அந்த ஆணை தேட சொன்னார், ஆண் இல்லைன்னு வந்தார். பெண் கண்டுபிடிச்சு வந்தார். அந்த பெண் கண்டுபிடித்து வந்தாளா, எங்க கண்டுபிடிச்சேன்னு கேட்டா துளைந்த ஞானம் கிட்டியது ஸ்ரீவைகுண்டத்திலே. ஸ்ரீவைகுண்டங்கிற கஷேத்திரத்துல ஞானம் கிட்டியதுன்னு சொன்னா அந்த காலத்துல அவ்வளவு ஞானிகள். திருக்கண்ணபுரம் ஒரு விதேசத்தை சொன்ன ஞாபகம் ஆழ்வார் இருக்கிற கற்றவர்கள் தாம்பாளும் கண்ணபுரத்தின் பெருமணி. ரொம்ப படிச்சவாழ்தான் அந்த கஷேத்திரத்துல இருப்பாங்க. எப்படி தெரியல, பெரியவாச்சான் வியாக்கியானம் காத்தால் எல்லாரும் பார்த்து பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிட்டு சாப்பிட்டு திண்ணையில உட்காந்து படம். இந்த மாமா இந்த திண்ணை, அந்த மாமா இன்னொரு திண்ணை. திண்ணையிலே என்ன பேசிப்பா, இன்னைக்கு என்னாச்சு, விடுதல் முடிவிட்டா, குணசேகரன் இருக்காங்க, அது இல்லை. இந்த திண்ணை பேச்சு பேசுவாரா. ஜீவாத்மாக்கு இருக்கக்கூடிய தர்மபூத ஞானம் எந்த அளவுக்கு வியாபிக்கும்? இந்த மாமா இந்த திண்ணையிலேன்னு கேட்கிறார், அந்த மாமா வந்து சொல்றார். இப்ப நான் கேட்ட கேள்வி முதல்ல புரிஞ்சோ அவர் புரிஞ்சுட்டு பாருங்க. திண்ணை, அதனாலதான் வியாக்கியாதா பெரியவாச்சான் எழுதுற திருக்கண்ணபுரத்தில் திண்ணை பேச்சுமே வேதாந்தபரமாக இருக்கும். திண்ணை பேச்சு கூட வேதாந்த விஷயமா இருக்கும்னா அந்த காலத்துல முன்னோர்கள் கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் அவ்வளவு ஞானம் பெற்றவர்கள். ஸ்ரீவைகுண்டத்துல அவ்வளவு ஞானிகள் இருக்கா. காலபூஷகன் ஒரு அசுரன். அந்த காலபூஷகன் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணி அவன் சொல்லியிருக்கான், இதை பாருங்க, அது நான் தப்பான காரியங்கள் எல்லாம் பண்ணிருக்கேன், நீங்க எப்படியாவது நீதான் காப்பாற்றணும். கலியுகத்துல இருக்கக்கூடியவங்க பல பேருக்கு கேட்கற மாதிரி இருக்கு இல்லையா. நான் என்ன தப்பு பண்ணாலும் நான் தப்பு பண்ணிட்டு ஹோமம் பண்ணிடுவேன், கோயில் கொண்டு என்னை மன்னிச்சிடும். அந்த மாதிரி இந்த கால விஷயம் கேட்டுட்டார். பெருமாள் அர்த்தத்தார்த்த வைகார விஷயம் சரி விட்டார். அப்புறம் என்ன திருடி ராஜா கிட்டே திருடிப்பான். ராஜா கிட்ட திருடி வரும்போது ராஜா இந்த குறைத்து கொண்டே இந்த காலபூஷகன் இந்த கோவிலுக்கு தேடி கொண்டு வர பெருமாள் யோகத்தை சொல்லி சொன்னார், சொத்து என்பது 4 பேர் எடுக்கலாம். பெருமாளுடைய வாக்கியம் சரப்புராணத்துல ஒன்னும் அந்த ராஜா எடுக்கலாம். ராஜான்னு ராஜா பெயர் கொண்டவர் எடுக்கலாம்னு சொல்லல, ராஜான்னு எடுக்கலாம். அடுத்தது திருடன் எடுக்கலாம். அடுத்தது நெருப்பில் அது வென்று போயிடலாம். 4வது தான தர்மங்கள் செய்யலாம். ராஜா, நீ இருக்கக்கூடிய தனத்தை எல்லாம் இந்த ஊர் மக்களுக்கு வாக்கு பகிர்ந்து கொடுத்து விடுன்னு சொன்னோம்னு அந்த ராஜா கொடுத்தாரா. புலிகுடி கிடந்து வரகுணங்கள் இருந்து வைகுண்டத்துள் நின்று தெளிந்து என் சிந்தை அகங்கழியாதே என்னை ஆழ்வாரே எனக்கு அருளி நடித்த சீர் உலகம் 3உடன் வியப்ப நாங்கள் கூட்டாளி நின்று ஆர்ப்ப பழங்கிரி முகிலில் பவழம் போல் கனிவாய் சிவப்ப நீ காணவாராயே. ஆழ்வாருடைய பாசனம். புலிங்குடி கிடந்து
வரகுணமங்கை இருந்து வைகுண்டத்தில் நின்று 3 எடுத்திருக்கிறாங்க. வைகுண்டத்தில் நின்றுனா ஸ்ரீவைகுண்டத்துல நின்று திருக்கோலம்.